சாவர்கர் ஆங்கிலேயன் அழகா, இன்னைக்கு காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும் அழகா வீர சாவர்கருடைய பேரை சொன்னாங்க. அப்படி மற்றவர்களை எல்லாம் மரண வைத்தவர். இன்னும் அன்று மட்டுமல்ல, அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, என்றும் வீர சாவர்கர் என்றாலே அதிர்ச்சி, என்றும் வீர சாவர்கர் என்றாலே புரட்சி, வீர சாவர்கர் என்றாலே கலக்கம், வீர சாவர்கர் என்றாலே பயம், வீர சாவர்கர் என்றாலே பதட்டம், வீர சாவர்கர் என்றாலே கேள்விக்குறி என்ற அவருடைய செயல், அவருடைய எண்ணம், சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் தேசபக்தி, 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 அசைக்க முடியாத தேசபக்தி. உடல் முழுவதும் தேசபக்தி வேண்டுமா? உடல் முழுவதும் குருத்தெலும்பு வரைக்கும் உள்ள தேசபக்தி உடைய மனிதனை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அது வீர சாவர்கர். ஆங்கிலேயனை விரட்டியவர் வீர சாவர்கர். உண்மையிலேயே இந்திய சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்னால் அரசியலை இந்துமயமாக்கு, இந்துக்களை இராணுவமயமாக்கு என்று சொன்ன வீர சாவர்கருடைய சிந்தனை தான் வெற்றி பெற்றது. சுதந்திரத்திற்காக அதிக காலம் சிறையிலே இருந்தவர், இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் 2 பேர். ஒன்று வ.உ.சி., இன்னொன்று வீர சாவர்கர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை INA படைக்கு அனுப்பி வைத்து ஜப்பானினுடைய இந்து மகாசபாவுடைய தலைவர் INA உருவாக்கி வைத்திருந்த ராஜ்பிகாரி போஸோட ஏற்பாடு செய்து அங்கே INA உருவாக்கி அதனுடைய தலைவராக்கி மிகப்பெரிய ஒரு சுதந்திர வேட்கையை நம்முடைய பாரத நாட்டிலே ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு போர் புரியக்கூடிய வகையிலே சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவர் வீர சாவர்கர். அம்பேத்கருடைய அபிமான தலைவர் வீர சாவர்கர். இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய தலைவர் அத்தனை பேர்களும் புரட்சியாளர்கள். பகத்சிங், ராஜகுரு சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத் போன்றவர்களுடைய, இங்கே வாஞ்சிநாதன் போன்றவர்களுடைய வழிகாட்டி வீர சாவர்கர். இந்துத்துவத்தினுடைய தந்தை வீர சாவர்கர். நோ காம்ப்ரமைஸ் இந்துத்துவா, வந்தால் உன்னோடு, வராவிட்டால் நாங்களாக, எதிர்த்தால் உங்கள் அனைவரையும் மீறி அகண்ட இந்து ராஷ்டிரம் அமைத்தே தருவோம் என்று சொல்லக்கூடிய எல்லா இந்துத்துவவாதிகளும் சொல்லக்கூடிய இந்துத்துவம் இந்துத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வடிவமைத்தவர் நம்முடைய வீர சாவர்கர். அன்பான இந்து சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அகில பாரத இந்து மகாசபாவுடைய சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. சகோதரர்களே, வரக்கூடிய பிப்ரவரி 26 அன்று இந்துக்களுடைய எழுச்சி நாயகன், இந்துத்துவத்தினுடைய தந்தை, இந்திய சுதந்திரத்தில் ஈடுபட்ட புரட்சியாளர்களுடைய வழிகாட்டி மாவீரர் வீர சாவர்கருடைய நினைவு நாள் 1966 பிப்ரவரி 26. அந்த மாவீரனை நினைவு கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய பகுதிகளிலே வீர சாவர்கருடைய நினைவலைகளை, வீர சாவர்கருடைய சிந்தனையை, வீர சாவர்கருடைய செயல்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, யார் இந்த வீர சாவர்கர் என்று மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கிறது. வீர சாவர்கரை பற்றி சொல்கின்ற போது இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக அதிக காலம் சிறையிலே இருந்தவர், இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் 2 பேர். ஒன்று வ.உ.சி., இன்னொன்று வீர சாவர்கர். அந்தமான் சிறையிலே சொல்லொன்னா துயரத்தை ஏற்றவர் வீர சாவர்கர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை INA படைக்கு அனுப்பி வைத்து ஜப்பானினுடைய இந்து மகாசபாவுடைய தலைவர் INA உருவாக்கி வைத்திருந்த ராஜ்பிகாரி போஸோட ஏற்பாடு செய்து அங்கே INA உருவாக்கி அதனுடைய தலைவராக்கி மிகப்பெரிய ஒரு சுதந்திர வேட்கையை நம்முடைய பாரத நாட்டிலே ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு போர் புரியக்கூடிய வகையிலே சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவர் வீர சாவர்கர். தீண்டாமையை எதிர்த்தவர் வீர சாவர்கர். மதமாற்றத்தை ஒடுக்க வேண்டும் என்று எதிர்த்தவர் வீர சாவர்கர். மதம் மாறியவர்களை தாய் மதம் திருப்புவதற்காக அந்தமான் ஜெயிலில் கூட அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டவர் வீர சாவர்கர். இந்துக்கள் ஆலயத்திலே பிரவேசம் செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லா இந்துக்களும் இறைவன் முன் சமம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பதீத பாவன மந்திர் என்ற ஒன்றை நிறுவி அந்த ஆலயத்திற்குள்ளே எல்லோரையும் அழைத்து சென்று சமபந்தி போஜனம் நடத்தி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியவர் வீர சாவர்கர். அம்பேத்கருடைய அபிமான சீடர், அபிமான தலைவர் வீர சாவர்கர். நம்முடைய நாட்டினுடைய இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய தலைவர் அத்தனை பேர்களும் புரட்சியாளர்கள். பகத்சிங், ராஜகுரு சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத் போன்றவர்களுடைய, இங்கே வாஞ்சிநாதன் போன்றவர்களுடைய வழிகாட்டி வீர சாவர்கர். வெள்ளையனை, ஆங்கிலேயனை
சாதாரணமாக விரட்டினால் அவன் விரட்ட முடியாது. கொசு அடித்து விரட்டினால்தான் ஓடும். இது வெள்ளக்காரன் அடித்து விரட்டணும். நம்முடைய படை சிறியது, நம்முடைய ஆட்கள் மிகப்பெரிய பலசாலிகள். அவர்கள் எப்படி கொரில்லா போர் மூலமாக சத்ரபதி சிவாஜி அவுரங்கசீப்பை கதிகலங்க வைத்தாரோ, அதே போல இந்திய புரட்சியாளர்களை வைத்து, இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர்களை வைத்து ஆங்கிலேயனை அலற வைத்தவர் வீர சாவர்கர். ஆங்கிலேயன் வாழ்ந்தால் போதும், ஓடி தப்பித்து விடுவோம் என்று ஓட ஓட விரட்டுவதற்கு காரணமாக இருந்தவர் வீர சாவர்கர். லண்டனிலே போய் அவருடைய ஆங்கிலேயருடைய அந்த மாளிகையிலே சிங்கத்தை அதனுடைய குகையிலே அதனுடைய பிணரியை பிடித்து உருக்குவது போல அங்கே உருக்கி சாதனை காட்டியவர். கர்சான்வில்லியை சுட்டுக் கொண்டவர் மதன்லால் திங்கரா. அதற்கான வழிகாட்டியவர் வீர சாவர்கர். நம்முடைய பாரத நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய விடிவெள்ளி வீர சாவர்கர். இந்துத்துவத்தினுடைய தந்தை வீர சாவர்கர். நோ காம்ப்ரமைஸ் இந்துத்துவா. வந்தால் உன்னோடு, வராவிட்டால் நாங்களாக, எதிர்த்தால் உங்கள் அனைவரையும் மீறி அகண்ட இந்து ராஷ்டிரம் அமைத்தே தீர்வோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே வாழ்ந்து காட்டியவர், வழி நடத்தியவர். இந்து மகா சபாவினுடைய 2 முறை தலைவராக இருந்து வழிநடத்தியவர் வீர சாவர்கர். அப்படிப்பட்ட ஒரு வீர சாவர்கருடைய நினைவு நாள் வரக்கூடிய பிப்ரவரி 26. இந்துத்துவத்தினுடைய தந்தை. இன்றைக்கு எல்லா இந்துத்துவவாதிகளும் சொல்லக்கூடிய இந்துத்துவம் இந்துத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வடிவமைத்தவர் நம்முடைய வீர சாவர்கர். அவருடைய நினைவு நாள் வரக்கூடிய பிப்ரவரி 26ஆம் தேதி. வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல வீர சாவர்கருடைய திரைப்படம் தமிழ்ல இல்ல, ஹிந்தில இருக்கு. 2 திரைப்படம் வந்திருக்கிறது. இப்ப புதுசாக கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கு, நல்லா ஓடிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட திரைப்படம் நம்முடைய நெட்ல இருக்கிறது. நீங்க எடுத்து நீங்க பாருங்க. வீர சாவர்கருடைய புத்தகத்தை படித்து பாருங்கள். இப்போ எஸ்.ஏ. சூர்யா என்பவர் எழுதியிருக்கிறார், ஒரு கலகக்காரனின் கதை என்று ஒரு வீர சாவர்கருடைய புத்தகம் எழுதியிருக்கார். நல்ல புத்தகம், அருமையான புத்தகம். அவருக்கு ஒரு பாராட்டு இந்த நேரத்தில் அந்த புத்தகம் வழியாகி இருக்கிறது. இந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் சகோதரரை நீங்கள் வாங்கி படியுங்கள். இந்து மகா சபா தொண்டர்கள், இந்துத்துவத்தினுடைய வீரர்கள், இந்து இயக்கங்களுடைய அத்தனை நண்பர்களும் சகோதரர்களும் கொண்டாட வேண்டிய ஒரு இந்துத்துவத்தினுடைய தந்தை வீர சாவர்கர். வீர சாவர்கர் வீர சாவர்கர் வீர சாவர்கர்னா ஆங்கிலேயர் அழகான். இன்னைக்கு காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்டுக்காரனும் அழகான். வீர சாவர்கரோட பேரை சொன்னாங்க. அப்படி மற்றவர்களை எல்லாம் மரண வைத்தவர். இன்னும் அன்று மட்டுமல்ல, அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, என்றும் வீர சாவர்கர் என்றாலே அதிர்ச்சி, என்றும் வீர சாவர்கர் என்றாலே புரட்சி, வீர சாவர்கர் என்றாலே கலக்கம், வீர சாவர்கர் என்றாலே பயம், வீர சாவர்கர் என்றாலே பதட்டம், வீர சாவர்கர் என்றாலே கேள்விக்குறி என்ற வார்த்தைகளோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்றும் இந்து சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மா மனிதன் ஒரு வீர சாவர்கர். சர்வபரி தியாகம் செய்தவர். அந்தமானினுடைய கொடுமையெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நான் பார்க்க முடிகிறது. ஆகையினாலே சகோதரர்களே, அவருடைய வார்த்தை, அவருடைய செயல், அவருடைய எண்ணம், சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் தேசபக்தி, தேசபக்தி, தேசபக்தி. அசைக்க முடியாத தேசபக்தி. உடல் முழுவதும் தேசபக்தி வேண்டுமா? உடல் முழுவதும் குருத்தெலும்பு வரைக்கும் உள்ள தேசபக்தி உடைய மனிதனை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அது வீர சாவர்கர். அதுதான் வீர சாவர்கர். வீர சாவர்கரை நீங்கள் பின்பற்றும் போது நீங்களும் தேசபக்தராவீர்கள். நல்ல தேசபக்தர்களாவீர்கள். எதையுமே எதிர்பார்க்காத தேசபக்தர்களாவீர்கள். தேசபக்தருடைய இலக்கணம் எது? எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல, நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான். தேசபக்தியுடைய இலக்கணம் எது? துன்பம் ஏற்பது, துயரம் ஏற்பது, நாட்டுக்காக உழைப்பது, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுவது, நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, அத்தனை கஷ்டங்களை அனுபவித்து மிகப்பெரிய அளவிலே ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு உன்னதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஆங்கிலேயனை விரட்டியவர் வீர சாவர்கர். உண்மையிலேயே இந்திய சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்னால் அரசியலை இந்துமயமாக்கு, இந்துக்களை இராணுவமயமாக்கு என்று சொன்ன வீர சாவர்கருடைய சிந்தனை தான் வெற்றி பெற்றது. மீண்டும் அதே சிந்தனை நம்முடைய பாரத நாட்டில் வெற்றி பெற வேண்டும். அதே சிந்தனை தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும். இந்துக்கள் பலம் வாய்ந்தவர்களாக ஆக வேண்டும். இந்துக்களை பார்த்தாலே மற்றவர்கள் பயப்பட வேண்டாம், மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சொன்னாய்க்கு எங்கு போனாலும் அடி, சிங்கத்திற்கு எங்கு போனாலும் மரியாதை, யானைக்கு எங்கு போனாலும் மரியாதை
பழத்தை கொடுத்து வரவேற்பு ஆசு வாங்குவதற்காக இருப்பார்கள். இந்து மதம், இந்துக்கள் சொர்ணாயை விட கேவலமானவர்கள் அல்ல, செம்மறியாடுகள் அல்ல இந்துக்கள், சிங்கங்கள் என்று உணர வைத்தவர் சுவாமி விவேகானந்தருக்கு பிறகு வீர சாவர்கர். அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய நினைவு நாள் பிப்ரவரி 26. அந்த 26ல அத்தனை பேரும் வீர சாவர்கருடைய சிந்தனையை நாம் பகிர்ந்து கொள்வோம். நண்பர்களுக்கு வீர சாவர்கருடைய சிந்தனையை எடுத்து சொல்வோம். வீர சாவர்கருடைய புகழை போற்றுவோம். நல்ல ஹிந்துவாக மாறுவோம். நல்ல தேசபக்தராக மாறுவோம். நல்ல தேசபக்தராக மாற்றக்கூடிய வழி வீர சாவர்கர், வீர சாவர்கர், வீர சாவர்கர். அவருடைய புகழுக்கு அவருக்கு நாம் புகழஞ்சலி, அவருக்கு நாம் மலரஞ்சலி செலுத்துவோம். வீர சாவர்கருக்கு பிப்ரவரி 26 அனைத்து இந்து இயக்கங்களும் இதை செய்ய வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம்.